ரொம்ப நன்றி மிஸ்டர் ரவி, ரொம்ப நன்றி. ஏன்னா உன் பண்பாடு என்ன மண்ணாங்கட்டியா இருந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். அங்கிட்டு பிள்ளைங்க 2 வயசுல 3 வயசுல விதவைகளா தெருவில் உட்கார வச்சு அலங்கரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க. செத்து போயிட்டான் புருஷன் அப்படின்னா அந்த பிள்ளைங்கள வீட்டுக்கு வெளியே முக்குல போட்டு முடக்கி அதை பார்த்தா தீட்டு பார்த்தா அபசகுணம்னு சொல்லி உட்கார வச்சிருந்தீங்க. ஆம்பளை செத்து போனான்னா அவனோட இணையரா இருக்கிற பெண்களை செதையில ஏத்தி விட்டு சதிமாதான்னு கோயில கட்டி கும்பிட்டீங்க. கூச்ச நாச்சம் இல்லாம பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்பல, பொம்பளை பிள்ளைங்களை திருமண தேர்வுக்கு சம்மதிக்கல, வேலைக்கு அனுப்பல, சொத்து கொடுக்கல. இதெல்லாம் உங்க பண்பாடுனா இந்த அயோக்கியத்தனமான பண்பாட்டை அடிச்சு உடைச்சு வெளுத்து கானாமாக்குறது எங்க வேலை. இன்னொன்னு சொல்லவா, நீங்க சொன்னீங்களே தனித்த எங்கள் அடையாளத்தை ஒழித்து விட்டார்கள் கம்யூனிஸ்டுகள். தனிச்ச உங்க சனாதன அடையாளம் என்ன தெரியுமா? பிறப்புலே ஒருத்தன் ஒசத்தி, ஒருத்தன் தாழ்ந்தவன், ஒருத்தன் தலையில பிறக்கிறான், ஒருத்தன் தோல்ல பிறக்கிறான், ஒருத்தன் தொடையில பிறக்கிறான், ஒருத்தன் காலில் பிறக்கிறான்னு கேவலமான ஒரு உத்தியை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தீங்க. சனாதனம்னு அதுக்கு ஒரு பேரை வேற வச்சுங்க. உங்க சனாதனத்தில் சம்மட்டி அடி அடிச்சவங்க தான் எங்க ஆளுக. ஒரு பக்கம் காரல் மார்க்ஸை உயர்த்தி பிடிக்கிற கம்யூனிஸ்டுகள், இந்த பக்கம் பெரியாரும் அம்பேத்கரும் சமகாலத்துல வாழ்ந்த தலைவர்கள். இவங்களுடைய சித்தாந்தம்லாம் உங்களுக்கு எரிச்ச வர வச்சிருக்கோம், உங்களை கதற விட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல நீங்க ஒரு பொய்ய சொன்னீங்க பாருங்க, இந்த காலனிய ஆதிக்கம் தான் இந்தியாவிற்கு தேவை என்று காரல் மார்க்ஸ் சொன்னாரு. ஒரு பேப்பர், ஒரு சுண்டல் மடிக்கிற பேப்பர் படிக்கிறவனு கூட அறிவு இருக்கும். என்ன அறிவு இருக்கும்? போய் தட்டி பார்ப்போம், ஆன்லைன்ல எல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம், தட்டி பார்ப்போம். உண்மையிலே காரல் மார்க்ஸ் காலனிய ஆதிக்கம்னா என்ன? வெள்ளக்காரங்க மாதிரி வந்து நம்ம நாட்டை பிடிச்சிக்க ஆண்டானுங்கல்ல, அதான் காலனி ஆதிக்கம். இந்த வெள்ளக்காரங்க மாதிரி ஆள்ற ஆதிக்கத்தை, அதுவும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை காரல் மார்க்ஸ் வரவேற்றாரா? என்ன ஒரு பொய், எவ்வளவு பெரிய புரட்டு, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நசுக்குனாப்புல பதில் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தா விட்டுருவோமா நாங்க? ஏற்கனவே பாஜக கும்பலுக்கு, காவி கும்பலுக்கு 3 எதிரிகள்னு திரும்ப திரும்ப அவங்க எழுதி வச்சது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள், 3வது கம்யூனிஸ்டுகள். பாஜகவினர் கம்யூனிசம் என்றாலே கதறக்கூடிய கும்பல். அந்த கும்பல் இன்னைக்கு மார்க்சிஸ்டுகள் வந்து அழிச்சு ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க.